என் பேர் டாக்டர் பாபு. இந்த பார்க்கின்சன்ஸ் கிளினிக்கல் வெஸ்ட்மினிஸ்டர் இந்த இதில் வந்து நடத்திட்டு இருக்கேன். ஐ தேங்க் வெஸ்ட்மினிஸ்டர் ஃபார் ப்ரொவைடிங் அ ஸ்பேஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் சப்போர்ட். இந்த இன்டென்ட் என்னன்னா, நம்ம உங்களுக்கே தெரியும், இந்த பார்க்கின்சன்ஸ் நோய் வந்து இப்போ நம்ம இந்தியாவில் நிறைய ப்ரிவாலண்டாக இருந்துட்டு இருக்குது. அதுக்கு மாத்திரை மருந்து இதெல்லாம் இருக்குது, அட்வான்ஸ் தெரப்பீஸ்லாம் இருக்குது. ஒரு புது வகையான தெரப்பியை லான்ச் பண்ணியிருக்கிறோம். ஆக்சுவலி ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஆச்சு. ஸோ அந்த தெரப்பியோட இம்பார்ட்டன்ஸ் பற்றியும் புதுசாக லேட்டஸ்ட்டாக என்னென்ன வந்து நமக்கு அதில் மூலமாக நமக்கு வந்து மக்களுக்கு பயன்படுற மாதிரி, அதாவது பார்க்கின்சன்ஸ் பேஷண்ட்டுக்கு பயன்படுற மாதிரி என்னென்ன தெரப்பிஸ் இப்போ அவைலபிள் இருக்குதுங்கிறத பற்றி ஒரு சின்ன கலந்துரையாடல், அதுக்காக தான் நம்ம இது பண்ணது. So as I have already told you, I am Dr. Babu and I represent the medical director for the Celera Neurosciences. We are trying to bring in the pumps and pens to India. Sir வந்து Dr. Arun, he is the president of Westminster Hospital. Sir Professor Ravi Kumar, Lieutenant General, he is Pro VC from SRM Medical College. And Sir senior most physician, Dr. Ganesan. That is Dr. Vinod Mehta, who has come for a symposium occasionally. He flies down to give these talks, come here and give these talks. And he had been practicing this advanced therapy for the 10 years or so. So இது இருந்ததுனால அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு இது ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கிறமே ரெக்வஸ்ட் பண்ணோம். Thank you, Dr. Vinod, for joining us. This is Dr. Shankar. He is a practicing neurologist. So this is the context. From Westminster, first in the opportunity பற்றி டாக்டர் பாபு சொல்லும் போது we were all excited. வெஸ்ட்மினிஸ்டர் ஹாஸ்பிட்டல் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இது லைக்காவோட ஹாஸ்பிட்டல். ஸோ லைக்கா பிரம்மாண்டத்துக்கு பேர் போனது. ஹெல்த் கேரில் வரும்போது அது வந்து அஃபோர்டபுளாக பெஸ்ட் குவாலிட்டி டெக்னாலஜி கொண்டு வரணுன்ற ஒரு எண்ணத்தில். ஸோ இப்போ இந்த பார்க்கின்சன்ஸ் கிளினிக் டாக்டர் பாபு நடத்திட்டு இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா, அந்த மேனேஜ்மெண்ட் ஆஃப் பார்க்கின்சன்ஸ், அந்த மூமெண்ட் டிஸார்டருக்கு மோஸ்ட் அட்வான்ஸ் அண்ட் அஃபோர்டபுள் டெக்னாலஜி இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வி வாண்ட் யூ டு டேக் திஸ் மெசேஜ். இந்த இது வந்து இந்தியாவில் முதல் முறையாக இங்கே தான் ஆரம்பிச்சிருக்கு. ப்ளஸ் இப்போ பெங்களூர், ஹைதராபாத், மற்ற ஸ்டேட்ஸில் இருக்குது. பட் தமிழகத்தில் இங்கே மாத்திரம் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மெசேஜை பப்ளிக்கு ரீச் பண்ணும்போது இட் will also give benefit to the public. So I thank all the press for coming here and I will be very thankful if you can take this message to the public as well. ஸோ உங்களுக்கு இந்த சயின்டிஃபிக்காக இந்த பார்க்கின்சன்ஸ் இப்போ நம்ம சொல்கிறது, இந்த தெரப்பிங்கிறது வந்து அப்போமார்ஃபின்ங்கிற ஒரு தெரப்பி. அந்த அப்போமார்ஃபின் தெரப்பியை வந்து நம்ம எப்படி கொடுக்கலான்னா, பென் மூலமாக இல்லைன்னா பம்ப் மூலமாக, அதுக்கான இந்த இதுதான் இது. ஸோ இந்த பென் அண்ட் பம்ப் மூலமாக இந்த அப்போமார்ஃபின் தெரப்பி நம்ம இன்சுலின் கொடுக்குறோம்ல, அதே மாதிரி இன்சுலின் பென்னு, அதே மாதிரி பம்பும் இருக்குது. சப்க்யூட்டினியஸ் நம்ம ஒரு சின்ன நீடில் வச்சு கொடுக்கலாம். ஸோ இந்த அப்போமார்ஃபின் தெரப்பி பற்றி உள்ள டவுட்ஸ் ஏதாவது, அது எப்படி வேலை செய்யுது, இல்லைனா வந்து அதனால என்ன நன்மைகள், இந்த மற்ற அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது அது என்ன அட்வான்டேஜ்னு ஏதாவது அதை பற்றி சயின்டிஃபிக் கேள்வி இருந்ததுன்னா நம்ம சார், பிகாஸ் அவர் ஆல்ரெடி ஒரு 10 to 15 years ப்ராக்டிஸிங்னால சார் கிட்ட கேட்கலாம். டாக்டர் வினோத் மெட்டால ஒன்லி திங் இஸ் தட் இங்கிலீஷில் பேசுவார், வேணும்னா ஐ கேன் ட்ரான்ஸ்லேட் தமிழ் and we can take that. That is the only thing. Patient has to use both thumbs as well as this Parkinson pen. See, first of all, you need to know the role of the pen and the pump. So we age, that means every year you celebrate your birthday, you lose dopamine in the brain. But for some patients, like diabetes, you lose insulin. So patients with Parkinson's, they lose dopamine. So first year of losing dopamine, they'll get stiffness and shaking. Then you take oral tablets, fine. Like diabetes oral tablets, then all good. 1 year is good, 2 years are good, 3 years are good. The more you're losing the dopamine, and the more you're giving the tablets. Say for example, every car, doesn't matter, a Rolls-Royce car or any car, after driven 100 miles, the full tank of petrol will become reduced. Agree? Yeah? So how to fill it up is an art. Say for example, if you want to go to Chennai airport, would you be happy going in a Chennai traffic? Or if you have option of a flyover, what would you do? Flyover. So that means there's a quickest way. If you take for all Indian patients, like all Asians, our lifestyle, like we love our curries. You know, last night I went to nice Chettinad curry. Yeah? Still, we can't open up the bowls. When you take the tablets, then they go in the stomach. Say like doctors like Ganeshan, we all have diabetes, high blood pressure, arthritis, Ayurvedic tablets. They're all very powerful because diabetic tablet can work for 12 hours. Blood pressure tablet can work for 20 hours. That's why we only give once a day or twice a day.
Whereas a dopamine molecule only works for 3 hours. The minute you take it, it should go to the brain, or else it becomes stiff. If they get traffic jam in the stomach, all 5 goes to the brain once, then they dance. I'll show you in my talk. So to get that balance right, then we got this flyover option. Since last 10 years in India, we don't have these flyover options. They only have tablets and tablets and tablets. Or they'll ask you to go for a brain surgery. Do you want to keep a hole in the brain or a small needle in the skin? So this therapy, we're using it since last 20 years, like 50, 20 years in Europe, UK, Australia, America, even in UAE. Yeah, but here, lack of awareness, no knowledge, lack of experience of using these therapies. That's why no one bothered to bring this over. Now I'm thankful to Westminster Hospital and so they got this German technology, same thing which we're using back home. So the advantage of that is, say for example, if you have a Parkinson's stabilized nicely, we call it as predictable, unpredictable. Say that, Dr. Vinod, my Parkinson's is fantastic, but suddenly I don't know when I'm stressed or I become very stiff. When I take a tablet, it's not working. Going to the airport, you got stuck up in the security, I can't move. Then the pen will work. Pen will start working within 6 to 10 minutes. Again, I'm repeating here, 6 to 10 minutes and last for 90 minutes. So that you can reach the airport and you can ready for the next tablet. Whereas you have to take the pen every half an hour because you want to be running. Then we go on to the pump. So pump 9 a.m. to 9 p.m. or sometimes you can go up to 24 hours. When pump is on, patient is on. So that's it. So you got my point. When to use the pen, when to use the pump. Pen, it's like a rescue, add on. So we don't change some patients doesn't want to change the medicines. In between, they use the pen. Some patients are on 20 types of tablets. Then they're interacting with diabetes tablets, hypertension tablets. Then hello, we don't need it. Just give the dopamine a flyover. Then the rest they can take orally. Is it something you agree? Yes, yes, of course. Yeah. So that the half-life is very important. This is the latest therapy you are introducing now. What is the current situation for Parkinson's diseases? Only tablets you are See, last one, you should read for my talk in next 13 minutes. In India, last advanced therapy was in 2013. So 2013 was the last tablet. I don't know which pharma is doing it. So from 2013 to date, this only option is the surgery. But keeping a hole in the brain, if you want your daddy to have a hole in the brain, you need to have a skilled surgeon who does this every day. If something goes wrong, then you become completely paralyzed. So our guidelines, the government of UK and British, American, European guidelines suggest first this pump treatment before even think of surgery. So this we use as a medical treatment rather than a surgical treatment. In India, everyone is aware of insulin pumps. Same thing, same insulin is dopamine. Yeah. Same pump, we use the pump. The reason why is a third generation pumps. You see, the iPhone 13. What is the difference between iPhone 5 and iPhone 13? Yes. Technology. Technology. Yeah, iPhone 5, patient has to break ampules. And if you're shaking, how can they break ampule? And they're all spilling. And the carer has to come and fill it. Whereas iPhone 13, the latest one, it's already pre-filled. So change it every week. So that's the technology. Is it like diabetes, self, they can do it? Yes, sir, you are right. Self-administered. In the they administer பண்ணக்கூடியது pen இருக்குது, pump இருக்குது. It is a very easy to operate. நம்ம இந்த cell phone use பண்றது மாதிரி தான். ரொம்ப easy to operate. So நம்ம pen வந்து just nothing but நம்ம insulin pen மாதிரி தான். அதில் dosage இதை பண்ணிட்டு then they have to take a shot. Pumpum easier they can actually ஒரு 5 easy steps இருக்குது. அந்த 5 easy stepsல வச்சுட்டு they can carry ஒரு wallet மாதிரி கொடுத்துருவாங்க, ஒரு சின்ன needle ஒரு infusion இதில் போட்டுருவாங்க. It's very easy to do. But it will have a life change. தமிழ்ல இந்த நோய்க்கு பேர் என்ன? எதனால இந்த நோய் வருகிறது? இப்போ இவ்வளவு நாளா இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டா இருப்பாங்க. இப்போ நீங்க புதுசா வந்து ஒரு மருந்து அறிமுகப்படுத்துறீங்க. முன்னாடி கொடுத்த ட்ரீட்மெண்ட் சரியில்லைன்னா அந்த மருந்து அறிமுகப்படுத்துறீங்க.
இல்ல ஸோ இப்போ தமிழ்ல பார்த்தா இதுவும் தமிழ்லையும் பார்க்கின்சன் வியாதி தான். ஆமா அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் எல்லாருமே நம்ம ஏன்னா இது பார்க்கின்சன் நோயின்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா. ஏன்னா இங்கிலீஷ் தமிழ் டிரான்ஸ்லேஷன் எதில் எடுத்தாலும் அது. ஸோ அதில் சார் சொன்ன மாதிரி அந்த டோப்பமின்ங்கிறது வந்து நம்ம பிரெயின்ல வந்து குறைபாடு ஏற்படுறதுனால வரக்கூடியது. சிறுமூளை அது பேசல் கேங்லியான்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த இடத்தை தாக்கக்கூடியது. ஸோ அந்த இடத்துல நமக்கு வந்து இப்போ வந்து டோப்பமின் டிப்ளீஷன் ஆகும்போது டோப்பமின் குறையும் போது உங்களுக்கு அந்த நோய் பரவல். எப்படி நமக்கு எல்லாருக்குமே ஒன்றும் டயபெட்டிஸ் வர்றதில்லை கரெக்டாக. நீங்களே ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா ஒரு 10 பேருக்கு டயபெட்டிஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் சில பேருக்கு இது வந்து டோப்பமின் குறைவு ஏற்படுது. அப்போ நம்ம இப்பவும் ஏற்கனவே மாத்திரை எடுக்கிறோம், நல்ல நல்ல மாத்திரைகள்லாம் இருக்குது. பட் இந்த மாத்திரைகள் ஒரு சார் இப்போ சொன்ன மாதிரி ஒரு 2 years 3 years போகும்போது அந்த மாத்திரையோட வீரியம் குறையும். நமக்கே தெரியும். ஏன்னா இப்போ பார்த்துருப்போம் நம்ம சுகருக்கு எப்படி நம்ம ட்ரீட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒரு மாத்திரை, அதுக்கப்புறம் 2 மாத்திரை. ஒவ்வொரு ஸ்டெப்பை தாண்டி போனதுக்கப்புறம் அப்புறம் டாக்டர் சொல்லுவாங்க இல்லை சார் உங்களுக்கு மாத்திரையில் இதெல்லாம் இன்சுலின் போட வேண்டியிருக்கும், இன்ஜெக்ஷன் போட வேண்டியிருக்கும். அப்போ தான் சுகர் கண்ட்ரோல் ஆகும். ஸோ அதே மாதிரி தான். ஏன்னா அப்போ வந்து இருக்கக்கூடிய இன்சுலின் உடம்புல ஃபுல்லாக குறைஞ்சி போயிடுது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாத்திரைகள் வந்து கொஞ்ச நாளைக்கு ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த மாத்திரைகளோட வீரியம் அது ஆக்ஷன் வந்து இதாகிடும். சார் சொன்ன மாதிரி ப்ரெடிக்டபிள் அன்பிரெடிக்டபிள் ஆஃப். காலையில் மாத்திரை எடுக்கிறாங்க, ஒரு 9 மணிக்கு எடுக்கிறாங்க, 11 மணி போல் அவங்க திரும்ப ஸ்டிஃப் ஆகிடுறாங்க. திரும்ப ஒரு மாத்திரை போடுறதுனால அது சரியாக போகிறது. ஏன்னா நிறைய இது இருக்குது. இப்போ எப்படி சொன்னாங்க, நம்ம இந்த பார்க்கின்சன் நோய்ங்கிறது வெறும் கை கால் சம்மந்தப்பட்டது மட்டும் கிடையாது, குடல் சம்மந்தப்பட்டு கூட அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கும். அப்போ நம்ம சாப்பிட்ற மாத்திரைகள்லாம் வந்து சரியாக நம்மளோட பவலில் டிரான்சிட் ஆகாது. அப்போ ஆகலைன்னா என்ன ஆகும், அது அப்சர்வ் ஆகாது. ஸோ அப்சர்வ் சரியாகாது, மாத்திரை எடுக்கிறதுல கஷ்டம் இருக்கும், ஆஸ்பிரேஷன் இருக்கும், இப்படி நிறைய பிரச்சனைகள் ஆகும்போது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 3.5 வருஷம் அப்படி ஆகும்போது அவங்களுக்கு வந்து அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாது. அப்போ நம்ம மாத்திரையை கூட்டினா கூட rather than ஆக்ட் பண்ணுறதுக்கு பதில் அது நிறைய இன்வாலன்ட்ரி மூமெண்ட்ஸை காஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ இந்த இடத்துல தான் இந்த அப்போமார்ஃபின். இவ்வளோ நாள் என்ன இருந்தது, இந்த மாதிரி இது வந்த உடனே சர்ஜரி போகணும்னு இருந்தது. டீப் பிரெயின் சர்ஜரி, டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் சொல்லுவாங்க, டிபிஎஸ்ங்கிறது. அது நிறைய இதில் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அஃப்கோர்ஸ் அது வந்து இப்போ நம்ம பிரெயினில் ஒரு சர்ஜரி பண்ணுறதுனால மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது இருக்கும், ஹெசிடேஷன் இருக்கும் கரெக்டாக. நீங்கள் ரெண்டாவது இன்ஃபெக்ஷனு, தென் ஸ்ட்ரோக்கு, ஹெமரேஜ், அதுக்கான சின்ன சின்ன பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ அதை பற்றியும் அவங்க யோசிப்பாங்க. அதனால தான் சார் சொல்கிறேன், இப்போ இருக்கக்கூடிய கைட்லைன்ஸ் எல்லாமே பிரிட்டிஷ் கைட்லைன்ஸ் எடுத்தாலும் சரி, மற்ற கைட்லைன்ஸ் எதுவும் எடுத்தாலும் விச் தே ஆர் ப்ராக்டிசிங் ஃபார் த 10-15 years, இந்த சர்ஜரிக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை ஒரு ஆப்ஷனாக பயன்படுத்தணுங்கிறது அவங்களோட கைட்லைன்ஸ். ஏன்னா நமக்கு இப்போ இந்தியாவும் அதில் தானே பண்ணிட்டு இருக்குது. அதாவது எங்கே பார்த்தாலும் ப்ரோட்டோகால் பேஸ்டு, எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ட் கிடையாது, எவிடன்ஸ் பேஸ்டு. ஸோ ப்ரோட்டோகால் போட்டு இது வந்ததுன்னா இப்படி ட்ரீட் பண்ணும், இது வந்ததுன்னா இப்படி ட்ரீட் பண்ணும். ஸோ இது வந்து அந்த மாத்திரைகளோட வீரியம் குறையிறதுனாலையோ இல்லை மாத்திரைகளோட சைடு எஃபெக்ட்ஸ் அதிகமாகும் போதோ இந்த பென் தெரப்பியோ பம்ப் தெரப்பியோ அங்கே இருக்கக்கூடிய கேப்பை ஃபில் அப் பண்ணுது. காஸ்ட் இப்போ இந்த காஸ்ட் ஃபேக்டரை பொறுத்தவரை அஃப்கோர்ஸ் இது வந்து இம்போர்ட்டட் இதுவாக இருக்கிறதுனால நம்ம வந்து காஸ்ட் வந்து இப்போதைக்கு அதிகமாக தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க வந்து ஒரு பென் இது போடனா ஒரு லோயஸ்ட் காஸ்ட் எப்படியும் ஒரு 12,000 to 13,000 ரூபாய் மாதத்துக்கே செலவழிக்க வேண்டியிருக்கும். மேக்ஸிமம் ஒரு 15,000 ரூபாய். அது டோஸை பொறுத்து. ஏன்னா நமக்கே சொல்லுவாங்க சர்டன் பேர் நீங்கள் பார்ப்பீங்க இன்சுலின் எவ்வளோ எடுக்கிறீங்க பார்த்தா காலையில் ஒரு 10 யூனிட்டுங்க, சாயங்காலம் ஒரு 4 யூனிட்டுங்க. சில பேர் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்கன்னு கேட்டேன்னா நான் காலையில் 30 எடுக்கிறேங்க, நைட் 20 எடுக்கிறேன். ஸோ அதை பொறுத்து வேரி ஆகும். இது எனிவேர் பிட்வீன் 15+ ஆகும். பட் அந்த கண்டினியூஸ் இன்ஃபியூஷன் கொடுக்கும்போது நிறைய மருந்துகள் தேவைப்படும். எனிவேர் பிட்வீன் 35,000+ இது மந்த்துக்கே இதாகும். பட் என்னன்னா நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணதுலேருந்து இப்போ 50% குறைச்சாச்சு. ஸோ நம்ம இனி போக 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 வந்து நம்மளை யூஸ் பண்ணும்போது நம்மளோட இது நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஃபஸ்ட்டு வரும்போது அதோட காஸ்ட் வந்து 30,000-40,000, இன்னைக்கு 7,000 ரூபாய்க்கு கூட கிடைக்கிறதுக்கான இது இருக்குது. ஸோ இப்போ இது காஸ்ட்லியாக இருக்குது. பட் இது எப்படி குறையும்னு சொல்லிட்டு another 3 or 6 months we are expecting. முற்றிலும் குணப்படுத்தக்கூடிய மருந்து தான சார் தெரபின்றது முற்றிலும் குணப்படுத்த முடியுமா இல்ல சர்ஜரி தான் அடுத்த கட்டமா? இல்ல சர்ஜரி கூட அது வந்து உங்களை ஃபுல்லா குணப்படுத்தாது, சிம்டமேட்டிக் கண்ட்ரோல். இப்போ நீங்க எப்படி நீங்க வந்து ஹைப்பர் டென்ஷன் எடுத்துப்பீங்க, அதாவது பிபி எடுத்துக்கிட்டாலும் சரி, சுகர் எடுத்துக்கிட்டாலும் சரி, குணப்படுத்தக்கூடிய வியாதிகள் கிடையாது, மாத்திரைகள் மூலமா கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. கரெக்ட் தானுங்களே? ஸோ இந்த இது கூட கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. அவங்களுக்கு சிம்டம்ஸ் கை நடுக்கம் வர்றது, மூவ் பண்ண முடியாம இருக்கிறது, இல்லைனா வந்து அதர் அசோசியேட்டட் இப்போ நான் மோட்டார் சிம்டம்ஸ்னு நிறைய இருக்குது. பேச்சு இது வராது, சைக்கோட்டிக் பிஹேவியர் இருக்கும், பவல் சரியாக மூவ் பண்ண முடியாது, கான்ஸ்டிபேஷன் இருக்கும், இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இந்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் இது அட்ரஸ் பண்ணலாம். எப்படி நம்ம இன்சுலின் எடுத்து நல்லபடியாக ஒரு சாதாரண மனுஷன் இப்போ இன்சுலின் கொடுக்காம இருந்தால் அவங்க வந்து சீரியஸாக போயிடுவாங்க. ஸோ அதே மாதிரி இது கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, இது குணப்படுத்தக்கூடியது. சார் இந்தியாவில் லேக்ஸ் கணக்கில் இருக்கிறாங்க, நீங்கள் அந்த கொடுத்துட்டீங்க. அப்போ
அப்படி இருக்கிறப்ப இன்னும் கூட அந்த மாதிரி நோயாளிகள் இருந்து தான் இருக்காங்க. ஆனா முற்றிலும் கியூர் பண்ற அளவுக்கு அலோபதியில ட்ரீட்மெண்ட் இல்லைங்களா? இல்ல நோயை குணப்படுத்துற அளவுக்கு அலோபதியில இல்ல ட்ரீட்மெண்ட் இல்ல இல்ல இத பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. மேபி அடுத்த 5 இயர்ஸ்ல கண்டுபிடிக்கலாம். இதோட அடுத்த 10 வீரியம் இயர்ஸ்ல குறையும் போது கண்டுபிடிக்கிறீங்க. தெரியல. அது நம்ம இதுதான். இந்த காஸ்ட் இந்தியா இந்த காஸ்ட்ல வந்து ஒரு பாயிண்ட்னா இப்போ இது இந்தியாவில் அவைலபிளாக இருக்க சமயத்து நல்லா நமக்கு ஈஸியாக கிடைக்குது. இதே பீப்புள் இந்தியாவிலேருந்து அப்ராட்ல போய் இதை எடுத்துட்டு வராங்க. எல்லா மக்களும் பயன்படுத்தக்கூடிய அளவுல அந்த இது கொண்டு வரணும். அதுதான் நம்மளோட இது. இப்போ நம்ம வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த இது வந்து ஆக்சசிபிலிட்டி அஃபோர்டபிலிட்டி. இப்போ நம்ம வந்து என்னது இப்போ எல்லாரும் அங்க போறதை தடுத்து ஆக்சசிபிலிட்டியை கொண்டு வந்தது. அடுத்து நம்மளோட குறிக்கோள் இது. ஏன்னா மக்களுக்கு பயன்படாத ஒரு இது மருந்து இருந்து பிரயோஜனம் இல்லை. கரெக்ட் தானுங்களே? ஸோ ஆக்சசிபிலிட்டி ஏற்படுத்தாச்சு. இனி அடுத்து எப்படி அஃபோர்டபிலிட்டி ஏற்படுத்தணுங்கிறத பார்க்கணும். சார் இது ஓகே தான். அதான் சார் திரும்ப நம்ம சொல்றது வந்து கண்ட்ரோல் தான். அதாவது இப்போ வந்து கண்ட்ரோல் தான். ஸோ இப்போ அந்த சிம்டம்ஸ் கண்ட்ரோல்ல இருந்ததுன்னா நம்ம இந்த இது எடுத்துட்டு இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இல்ல சார் நாங்க வந்து இப்போ இந்த இது இல்லை, இப்போ கண்ட்ரோல் பண்றதுக்கு மாத்திரைகளும் யூஸ் பண்ணலாம், இதுவும் யூஸ் பண்ணலாம். அதோட சைடு எஃபெக்ட்ஸ் அதிகமா இருக்குதுன்னு தான் நம்ம இந்த இதுவை கொண்டு வந்து இது பண்றோம். இது கொடுக்கறது வரைக்கும் ஒரு கண்ட்ரோல் இருக்கும். அந்த கண்ட்ரோல்ல நம்ம இது பண்ணலாம். எப்படி இன்சுலின் எடுத்தா இன்சுலின் கண்ட்ரோல்ல நம்ம சுகர் கண்ட்ரோல்ல இருக்குதோ அதே மாதிரி இதனால ஏற்படக்கூடிய கை நடுக்கம் வர்றது, ரொம்ப ரிஜிடிட்டியா இருக்கிறது, இல்ல ஸ்லோ மூவ்மெண்ட்ஸ், எழும்பி போறதுக்கே அவங்களுக்கு கஷ்டமா, இது எல்லாம் அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். எவ்வளவு நாளுக்கு ஒரு டைம் எடுக்கணும் சார்? இன்ஜெக்ஷனை பொறுத்த வரைக்கும் மேடம் இப்போ நமக்கு தேவையான போது எடுத்துக்கலாம். சார் சொன்ன மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னாங்கல்ல, இப்போ என்னால் எழும்பி போக முடியல, நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம், ஒரு 11 மணி ஆகுது, அதுக்கு மேலே வேலை பார்க்க முடியல, மத்தியானம் தான் சாப்பாடு 1 மணி, நான் அதுக்குள்ள மாத்திரை அப்போ தான் வருங்கும்போது நம்ம ஒரு ஷார்ட் எடுத்து அந்த இதில் பண்ணிக்கலாம். இது வந்து இன்சுலின் பென் மாதிரி இந்த பென் தேவையான போது. பட் இப்போ ஒரு ஆளுக்கு தேவை ஒரு நாளைக்கு மோர் தென் 6 டைம்ஸ், மோர் தென் 10 டைம்ஸ், ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்துக்குள்ள குத்திருந்தா அப்போ அவங்களுக்கு அது இல்லை. பம்புக்கு கண்டினியூஸ் இன்ஃபியூஷன் தான் அந்த பம்பு சொல்றது. அந்த பம்புல நம்ம என்ன யூஸ்வலா பேக்கிங் ஹார்ஸ், நீங்க எப்பங்க எழும்பீங்க? காலையில 6 மணிக்கு எழும்பி நான் பல் தேய்க்க தொடங்குவேன். எப்பங்க படுப்பீங்க? நான் ஒரு 10 மணிக்கு படுப்பேன்னு வச்சுக்கோம். ஸோ அப்போ 6 மணி டு 10 மணி நைட்டு சேரத்துல தேவையில்லை. இதுல ஒண்ணும் கட்டுப்பாடு கிடையாது. நம்ம ட்ரை பண்ணணும். அடுத்த இதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். இதெல்லாம் தான் அந்த அஃபோர்டபிலிட்டியை கொண்டு வரக்கூடியது. ஸோ இப்போ நம்ம இந்த இது வந்த உடனே ஃபார் எக்ஸாம்பிள் போன தட்டி கர்நாடகா இந்த இதில் லான்ச் பண்ணும்போது இதே மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் வந்து இதை எப்படி ஆக்சசிபிலிட்டியாக கொண்டு வரலான்னு ஐ திங்க் நம்மளும் அந்த இதுக்கான மேக் இன் இந்தியா இதெல்லாம் நல்ல நல்ல தருணங்கள் எப்படி நம்ம ஆக்சசிபிலிட்டியை கொண்டு வரலான்னு சொல்லிட்டு. ஏன்னா எவ்வளவோ நம்ம தயாரிக்கிறோம், எவ்வளவோ விஞ்ஞானிகள் நம்ம இதில் இருக்காங்க, நம்மளோட விஞ்ஞானிகள் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஐ திங்க் திஸ் இஸ் டூவபிள், குவைட் டூவபிள். ராக்கெட்டே விடுறோம், இது பண்றது என்ன விஷயம்? கரெக்ட் தானே? பொதுவாக இந்த நடுப்பாத நோயில சார் முற்றிலுமாக கியூர் பண்ணவே முடியாதுங்களா? இல்ல அலோபதியை ட்ரீட்மெண்ட் ஆமா அலோபதியில இல்ல. யா இப்போ எந்த ஸ்டேஜ்ல வந்து எந்த மாதிரி ஏஜ்ல வருது சார்? தடுக்கிறதுக்கு என்ன மாதிரி பண்ணலாம்? Usually is asking that what are the different stages, young onset, juvenile onset. Usually at what age? Is it a stage of the disease or age? Age is usually age also. What is the precaution we should Yeah. So this is actually, as I said, as a neurodegenerative, as you like elderly patients. But in South India and in Middle East, I'm talking about South India, say Chennai, Kerala, what I'm seeing now is very young age. I have seen patients we have treated at Westminster, I'm telling you, 29, 30, having Parkinson's. And in Arabs, they have 30, 31, having Parkinson's. We call it as YOPD, young onset Parkinson's disease. That's what our hospital, King's College, is very famous for, genetic testing. So in Dubai, in Middle East, they inbred themselves, so they have the genetic predominant. So I'm very keen here, in South Indians also we're getting a very young onset Parkinson's. Same thing in Parsis in Mumbai. So they have also, so there is a genetic component for young onset. So if a patient gets at 65, that comes under normal age-related Parkinson's. If it comes at 45 or 40, it comes under young onset Parkinson's. So if you get a Parkinson's at the age of 40, then I need to look at him for next 30, 40 years. If you get a Parkinson's at the age of 65, then we look at it 15 years. So that's the treatment, and we have a privilege here. We have treated both age of 40 and age of 80. The first chap of Tamil Nadu, of 83-year-old in the history, being treated at
I'm sure Dr. Babu will highlight that one. சார் எந்தெந்த மெஜாரிட்டி மாவட்டங்கள்ல ஓல்ட் இந்த ஏஜ் மாதிரி தான் வரும். Majority. மெஜாரிட்டி ஓல்ட் ஏஜில் தான் வரும். சென்னையில What is the வெஸ்ட்மினிஸ்டர் precaution ஹாஸ்பிட்டல்ல இருக்கு சார். Precaution, what is the ப்ரிவென்ட் பண்ண முடியும். Prevent. Is there any preventive thing in your research? Don't celebrate your birthday. ஏஜ் ஆகக்கூடாதுங்கிற. சார் இது சென்னையில வெஸ்ட்மினிஸ்டர் ஹாஸ்பிட்டல்ல இந்த Yes, வசதிகள் இருக்குது. மற்ற மாவட்டங்கள்ல இருக்குதா? மற்ற மாநிலங்கள்ல இருக்குதா சார்? மற்ற மாநிலங்கள்னா இப்போ 2-3 மாநிலங்கள்ல இப்போ நம்ம வந்து இது பண்ணியிருக்கிறோம். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பெங்களூர்ல, ஹைதராபாத்ல. பட் நம்ம வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இதை கொண்டு வரணும்னு சொல்லி பார்க்குறோம். அந்த நியூராலஜிஸ்ட் நம்ம ட்ரெயின் பண்ணால் போதும். பண்ணால் இதெல்லாம் அங்கெல்லாம் ஆக்சசிபிலிட்டியாக கொண்டு வந்துடலாம். ஏன்னா பிகாஸ் அதுக்காக அவங்க தே ஷுடன்ட் ட்ராவல். என்னம்மா? வீட்டுக்கு வந்து நீங்க பண்ணி கொடுப்பீங்களா? இல்ல அது நம்ம அந்த ஃபர்ஸ்ட் வந்து அந்த இனிஷியேஷன் அப்போ தே ஹேவ் டு கம் டு ஹாஸ்பிட்டல். ஏன்னா எவ்வளவு டோஸ் என்ன இதுன்னு நமக்கு தெரியணும் பார்த்தீங்களா. அதில் நம்ம அவங்கள வந்து காலையில் டே கேர் ப்ரொசீஜர் வந்து அவங்க இதுவை பார்த்து என்ன ஸ்டேஜ்னு பார்த்து அவங்களுக்கு இது பண்ணி இந்த டோஸ்ன்னு நம்ம தெரிஞ்சு இது பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்போ இன்சுலின் எடுக்கிற மாதிரி தான் வீட்லேயே அவங்க இது பண்ணிக்கலாம். ஒரு 24 hours ஹெல்ப் லைனும் இருக்குது. ஸோ தட் ஏன்னா யூஸ்வலாக நம்ம இது போடும்போது இந்த இது வருது இது வருது இது கூட ரிலேட்டடாக இருக்குதா, நான் சாப்பிட்டுட்டு எடுத்துக்கலாமா சாப்பிட. ஸோ இந்த மாதிரி உள்ள இது பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப் லைன் எதுவும் வச்சிருக்கோம். இல்ல இது வரைக்கும் ஆரம்பிக்கல. பட் we wanted to create. அப்பதானே எல்லாருக்கும் அது accessible-ஆ கொண்டு வரோம். ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இதுல ஆட் ஆகுமா சார்? இல்ல இன்னும் இல்ல மேடம். பட் we have to apply to it. லாஸ்ட் இதுல ஒரு இது நடந்தது. பட் அதுக்கப்புறம் அது ஃபாலோ அப் ஆகல. இந்த தாட்டி we are again trying. Then it becomes even more accessible. இதெல்லாம் அந்த மேக் இன் இந்தியா இது இன்சூரன்ஸ்ல கொண்டு வரது. ஸோ காப்பீட்டு திட்டத்தில் இதெல்லாம் வந்து நமக்கு இந்த ஆக்சசிபிலிட்டியை கொண்டு நீங்க வரும். சொல்ற அமௌண்ட் வந்து ஆமா கண்டிப்பா அதான் அந்த ஆக்சசிபிலிட்டி எப்படி கொண்டு வருது. அவங்களுக்கெல்லாம் போய் இந்த ஸோ இதெல்லாம் தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் எப்படி அந்த ஆக்சசிபிலிட்டியை கொண்டு வருது. எந்த கண்ட்ரில இம்போர்ட் பண்றீங்க? இது ஜெர்மன் மேக் சார். ஆஸ்திரியா அண்ட் ஜெர்மனில அவங்களோட இது இருக்குது சார். இது என்ன ஏஜ் வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்கும் பாடிஸ்ல மெடிசனே எடுத்துக்கலாம். அதான் இப்போ சார் சொன்ன மாதிரி ஸோ தோ ஹி ஹஸ் இம்ப்ளிமெண்டட் இன் 65-75 இதுனா நம்ம இப்போ 80-year-old ஒருத்தவர்களுக்கும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து 82-year-old இஸ் த மேபி நம்மளை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் இது டு இம்ப்ளிமெண்ட். ஸோ அந்த வயசு வரைக்கும் எழுதிட்டு இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த ஆளுங்க நம்ம 80 இதுங்கிறது லக்ஸரி. இது வரதுக்கு என்ன ரீசன் சார்? What are the reasons for Parkinson's? We are still researching. I'm trying for a Nobel Prize. அவர் ஒரு விஷயம் சொன்னார். நம்ம ஊரில் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அது இன்பிரீடிங் சொன்னார். See, that's inbreeding is because of the genetic structure that get young age. Yeah, so. Thank you. Good. Shall we do ரொம்ப நன்றி. வணக்கம். என் பேர் டாக்டர் பாபு. இன்று ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூடியிருக்கிறோம். பார்க்கின்சன் நோய்ங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம். அது மூலமா திரும்ப ஆரம்பிக்குமா? வணக்கம். என் பேர் டாக்டர் பாபு. பார்க்கின்சன் நோய் பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏஜ் ஆக ஆக இந்த பார்க்கின்சன் வியாதி, அல்சீமர்ஸ் வியாதி அப்படிப்பட்ட வியாதிகள் மக்களை தாக்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த பார்க்கின்சன் வியாதிக்கு வந்து மருந்து வகைகளும் சர்ஜரியும் இது வரைக்கும் ஆப்ஷனாக இருந்துட்டு இருந்தது. பட் ஹவவர் அந்த மருந்து நம்ம எடுக்கும்போது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் இதை தாண்டி போகும்போது அந்த மருந்தோட வீரியத்தன்மை அதோட எஃபெக்டிவ்னஸ் குறையிறதுக்கான வாய்ப்போ இல்லைனா அதோட சைடு எஃபெக்ட்ஸ் அதிகமாகிறதுக்கான வாய்ப்போ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அட்வான்ஸ்டு பார்க்கின்சோனிசம்னு அதை நம்ம சொல்லுவோம். அந்த அட்வான்ஸ்டு பார்க்கின்சோனிசத்துக்கு போகும்போது இப்போதைக்கு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து ஒரு டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன்ங்கிற சர்ஜரி ஒரு இந்த இதுவாக இருந்தது. கடந்த சில வருடங்களாக அப்போமார்ஃபின்ங்கிற தெரப்பி வந்து இந்த இதுக்கு ஒரு நடுவில் ஒரு ஃபில்லின் கேப்பாக இருந்தது. அதாவது மாத்திரைகளுக்கும் சர்ஜரிக்கும் போகிறதுக்கு நடுவில். பட் அப்போ ரொம்ப ஏர்லியான டெக்னாலஜி டைமாக இருந்ததுனால அதை டெலிவர் பண்ணக்கூடிய டிவைஸ், அதாவது பென்னுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி பம்புன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அதோட எய்தர் அன்அவைலபிளாக இருந்தது இல்லைனா அது அட்வான்ஸ்டாக இல்லாமல் இருந்தது. ஸோ இப்போ கடந்த ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நம்ம இந்த கைண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு பென் அண்ட் பம்பை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இந்த பென் அண்ட் பம்பு மூலமாக அப்போமார்ஃபின் தெரப்பியை வந்து பார்க்கின்சன் பேஷண்ட்டுக்கு நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ ஒரு பார்க்கின்சன் வியாதி உள்ளவர்
மருந்து மாத்திரைகளை எடுத்துட்டு இருக்கும்போது மருந்தோட வீரியத்தனம் குறையிறதுனாலையோ இல்லைன்னா சைடு எஃபெக்ட்ஸ் வரும்போதோ இந்த பெண்ணையோ பம்பையோ பயன்படுத்துறதுக்கான அவருக்கு ஒரு வாய்ப்பை நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கைட்லைன்ஸும் பிரிட்டிஷ் கைட்லைன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, மற்ற கைட்லைன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, சர்ஜரிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த அப்போமார்ஃபின் தெரப்பியை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறத ஒரு கைட்லைன்ஸ்குள்ளாலேயே கொண்டு வந்திருக்காங்க. இந்த தெரப்பியை நம்ம ஆக்சசபிலிட்டி, அதாவது இது வரைக்கும் எல்லாரும் இந்த 3rd ஜென்ரேஷன் இதுவை வெளிநாட்டில் போய் பண்ண வேண்டி இருந்ததை இப்போ நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அடுத்து இதை அஃபோர்டபுள் ஆக்கணும், எல்லா மக்களுக்கும் பயன்படுற மாதிரி இதை கொண்டு வரணும். ஸோ இந்த முயற்சியில் ஈடுபட்டுருக்கோம். இந்த தெரப்பி இப்போதைக்கு வெஸ்ட்மினிஸ்டர் ஹாஸ்பிட்டலில் அவைலபிளாக இருக்குது. தமிழ்நாட்டில் இந்த தெரப்பியை யார் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வெஸ்ட்மினிஸ்டர் ஹாஸ்பிட்டலில் தொடர்பு கொள்ளலாம். இந்த தருணத்தில் வெஸ்ட்மினிஸ்டர் ஹாஸ்பிட்டல் இதே மாதிரி ஒரு நியூவர் தெரப்பியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்ததை நான் அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த தகவல் மக்களுக்கு எடுத்துக்கொண்டு சென்று அவங்க பயன்படுற மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா நம்மளோட சொசைட்டி பயனடையும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார்.